Hello everyone, welcome to Mommy's class. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் the silent e rule. So the silent e rule நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இன்னைக்கு வந்து ஸ்பெல்லிங் பார்க்க போறோம். அதாவது ஸ்பெல்லிங், அதாவது e யோட வேர்ட்ஸ் வரும்போது, e எண்டிங் வேர்ட்ஸ் வரும்போது அந்த பிளேஸ்ல நம்ம e எப்படிலாம் சேஞ்ச் பண்ணணும், e யூஸ் பண்ணி எழுதணுமா, e டிராப் பண்ணிட்டு எழுதணுமா அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது ஸ்பெல்லிங் ரூல்ஸ் பார்க்க போறோம். So first drop the e, அதாவது e டிராப் பண்ணிட்டு நம்ம எந்தெந்த பிளேஸ்ல எல்லாம் வேர்ட்ஸ் எழுதுவோம். If the suffix begins with a vowel, suffix நம்ம பின்னாடி ஆட் பண்ணுற வேர்டை தான் சொல்லுவோம். ஒரு பேஸ் வேர்டுக்கு எண்டில் ஆட் பண்ணுற வேர்டை தான் நம்ம சஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது இந்த சஃபிக்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது அந்த சஃபிக்ஸ் வேர்டு வந்து நமக்கு பிகின்ஸ் வித் வவலாக இருக்கும்போது அந்த பிளேஸில் நம்ம ஈயை ட்ராப் பண்ணிடணும். எக்ஸாம்பிள் ஹேவ். இப்போ இந்த வேர்ட் ஹேவில் இ எண்டில் இருக்குது. நம்ம சஃபிக்ஸ் ஐஎன்ஜி சஃபிக்ஸோட நம்ம ஃபர்ஸ்ட் பிகினிங் லெட்டர் வந்து ஐ. ஸோ இது வவலாக இருக்கிறதுனால நம்ம இது கூட ஆட் பண்ணும்போது அந்த ஐயை ட்ராப் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு HAV மட்டும் எழுதி ING ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பிளேஸில் நம்ம ட்ராப் த இ ரூலை ஃபாலோ பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கீப் த இ, அதாவது ஈயை கட் பண்ணாமல் ஈயோடு சேர்த்து நம்ம இந்த சஃபிக்ஸையும் ஆட் பண்ணி எழுதுறது. வென் த சஃபிக்ஸ் பிகின்ஸ் வித் அ கான்சனன்ட். ஸோ இங்கே வந்து கான்சனன்ட், அந்த சஃபிக்ஸ் வேர்ட் வந்து நம்ம கான்சனன்ட் பிகின் ஆகுது அப்படின்னா அந்த பிளேஸில் நம்ம ஈயை கட் பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ணி எழுதுகிறோம். க்ளோஸ், இங்கே ஈ இருக்குது. நம்ம இந்த க்ளோஸ்லி எழுதும்போது க்ளோஸ் ஈயும் எழுதிட்டு அப்புறமா லீயும் எழுதணும். ஸோ லீங்கிறது தான் இங்கே நமக்கு வந்து சஃபிக்ஸ் வேர்டு. ஸோ சஃபிக்ஸோட இந்த பிகினிங் லெட்டர் வந்து நமக்கு இங்கே கான்சனன்ட்டில் இருக்குது. ஸோ கான்சனன்ட்டில் இருந்ததுன்னா நம்ம ஈயை கட் பண்ண தேவையில்லை. இதே வவ்வலாக இருந்துச்சுன்னா ஈயை கட் பண்ணிவிட்டு எழுதணும். இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி கீப் த ஈக்கும் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதாவது when the root has a soft C or G sound, அதாவது soft C, J, இதுதான் வந்து சாஃப்ட் சவுண்ட் ஆஃப் C and G. தென் அண்ட் OUS ABLE ஆட் பண்ணுறோம். அதாவது சாஃப்ட் சிலையும் சாஃப்ட் ஜிலையும் வரும்போது அந்த பிளேஸில் இ லாஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அந்த பிளேஸில் நம்ம OUSும் ABLEன்ற சஃபிக்ஸை ஆட் பண்ணுறோம். பீசபிள் இ இருக்குது, பீசபிள். கார்ஜியஸ், இங்கே ஜ இங்கே சாஃப்ட் சவுண்டில் இருக்கும்போது ஈயோடு சேர்த்து நம்ம அந்த சஃபிக்ஸையும் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இஃப் இட் எண்ட்ஸ் இன் YE ஆர் OE ஆர் EE. இப்போது இந்த இ எண்டிங் வேர்டே நமக்கு YEயாக முடியும் போதும் OEயாக முடியும் போது EEயாக முடியும் போதும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஈயை கட் பண்ணாமல் அப்படியே எழுதுகிறோம். அந்த ஈயோடு சேர்த்து நம்ம சஃபிக்ஸ் ஆட் பண்ணி எழுதுகிறோம். ஐயிங், ஷூயிங், ஃப்ரீடம். ஸோ இந்த மாதிரியான பிளேஸ்லேயும் நம்ம ஈயை கட் பண்ணாமல் எழுதுகிறோம். ஸோ இதுதான் இந்த சைலண்ட் ஈயோட ரூல் அண்ட் இந்த ரைட்டிங் ரூல். அதாவது நம்ம எப்படி ஈயை ட்ராப் பண்ணணுமா இல்லை ஈயோட சேர்த்து எழுதணுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ரூல்ஸ் தான் இது. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.